எதிர்ப்பு தெரிவிக்க பல வழிகள் இருந்தாலும் அதிலும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி விடுகின்றன சில நிகழ்வுகள். அந்த வகையில் தமிழக பெண்கள் நூதன முறையில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோலப்பொடியில் அரிசி இருப்பதால் எறும்புகள் போன்ற சிற்றுயிர்களுக்கு உணவாகும் என்றும் கூறுவார்கள். இந்த அழகியலும் பாரம்பரியமும் மிக்க கோலத்தை அண்மை காலமாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கருவியாக பயன்படுத்துகிறார்கள் தமிழக பெண்கள். 2020ஆம் ஆண்டு சென்னையில் குடியுரிமை சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக கோலம் போட்டு எதிர்ப்பை பதிவு செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக பலரும் கோலம் மூலம் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோல ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதும் கோலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெண்கள். 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை சமயத்தில் தமிழ் வாழ்க என்று பல வீடுகளிலும் கோலமிட்டனர். But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? இப்போது மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடைக்காது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே மகளிர் குழுவினர் ஒன்று கூடி மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலமிட்டனர். அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டு பகுதியில் தங்கள் வீடுகளுக்கு முன் ஹிந்தியை திணிக்காதே, தமிழர்களை வஞ்சிக்காதே, மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே உள்ளிட்ட வாசகங்களோடு கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஒன்றிய அரசு எங்களுக்கு என்ன பிச்சை போடுறது? முதல்ல நான் கேக்குறேன், என் பணத்தை வாங்கி நீ அனுபவிக்கிற, ஆனா எங்களுக்கு நீ கொஸ்டின் கேக்குற, நான் உங்களுக்கு ஏன் தரணும்? எங்க நிதி எங்களுக்கு தா, எங்க மக்களை எங்களுக்கு வாழ வைக்க தெரியும். இந்திய எங்களுக்கு கொடுன்றது நீ சொல்லக்கூடாது. விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கட்டும். எங்க பேங்க்ல போறேங்க, தமிழ ஒரு ஃபார்ம் எடுக்க கேக்குறாங்க, கேட்டா ஹிந்தில பேசுறாங்க. இந்தின்றது புதுசா வரனால எங்களுக்கு இந்தி கடுமையா இருக்கு அப்படின்றனால நாங்க எல்லாருமே இந்தியை எதிர்க்கிறோம். நாமக்கல்லிலும் பெண்கள் எங்கள் கல்வி எங்கள் உரிமை, தமிழ்நாட்டின் நிதி எங்கே என்பன உள்ளிட்ட வாசகங்களை வரைந்தனர். ஈரோடு மரப்பாலம் 43வது வார்டு பகுதியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி தராமல் வஞ்சிப்பதாக மத்திய அரசை கண்டித்து பெண்கள் கோலமிட்டனர். அழகியலுடன் தங்கள் உணர்வையும் பிரதிபலிப்பதாக இந்த கோலங்கள் அமைந்திருந்தன.